என்னாச்சு? நம்ம தலைவர் ஷாம்பு கொண்டுட்டாங்க, எங்களை காப்பாத்துங்க. இது எந்த இடம்? ஹாங்காங். ஷாம்பு இறந்துட்டாரா? இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எல்லாரையும் அவர் காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப நம்ம தீவியை அழிச்சுட்டாங்களா? அவரை யார் கொன்னாங்க சொல்லுங்க. அவன் பேரு டிராகன். நாம அவனை பழிக்கு பழிவாங்குவோம். முதல்ல நாம சபதம் எடுப்போம். நாம முடி மேல சபதம் பண்ணுவோம். இந்த முடி கருகிற மாதிரி அவடைய கருக வைப்போம். வாங்க சார். என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு? வாங்க. ஹாய். ஹாய். ஹலோ. டீ கொண்டு வரட்டுமா சார்? கொண்டா. ப்ளீஸ். அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். அஸ்வந்த் கிட்ட அவங்க குடும்பத்தை பார்த்துக்க சொல்லிருக்கேன். பத்திரிகையாளுங்க அவங்க எல்லாரும் மேல டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்க உத்தரவுக்காக தான். அவசரப்படாதீங்க. உங்களுக்கு டைமண்ட் நெக்லஸ் வேணுமா மேடம்? ஆமாங்க. இது பாருங்க, இது புதுசா வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கும். யாரும் அசையாதீங்க, அசைச்சா குத்திடுவோம். ஐயோ, அடிக்காதீங்க. சார், அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சூப்பரிண்டெண்டன்ட் ஜானுங்கிறது நீங்க தானே சார்? ஆமா, நீங்க யாரு? பத்திரிக்கைக்காரங்க. கலக்கிட்டீங்க சார். என் கடமையை தான் செஞ்சேன் சார். இவங்களோட சேர்த்து போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். சார், எப்படி சார் இவங்களை கரெக்டா பிடிச்சிங்க? உங்களுக்கு ஏற்கனவே இவங்க பத்தி இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? அப்படிலாம் இல்ல, நான் சும்மா இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்தப்ப பார்த்தேன். நீங்க நிறைய குற்றவாளியை பிடிக்கிறதால உங்க சூப்பர் போலீஸ் சொல்றாங்களா? ஓஹோ, இல்ல என் திறமையை பார்த்து அப்படி சொல்றாங்க. இவங்க மேல என்ன சார் ஆக்ஷன் எடுக்க போறீங்க? திருநதுக்கு கேஸ் போடுவோம். அப்படிதான். பக்கத்துல வாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. அப்பதான் அவனை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சார், அந்த கடவுளாளி செத்துட்டா சார். இப்ப என்ன பண்ண போறீங்க சார்? அப்போ கொலை கேஸ் போட வேண்டியதுதான். என்ன சொல்ற? வாய போடுங்க. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க, ஷூட் பண்ணிடுவேன். நீதானே இப்படி பண்ண சொன்ன? ஷூட் பண்ண. என்கவுண்டர்ல செத்துட்டாங்க, புரிஞ்சுதா? சார், கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்களேன். இப்ப என்ன சொல்றீங்க? ஷான் இந்த மாதிரி திட்டம் போட்டு திருடங்களை பிடிக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னைக்கு அது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நீங்க சொன்னதுனாலதான் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தோம். சான் இத்தனை நாளா நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. 3 ஏரியாவை அவர் பொறுப்புல கொடுத்து நம்மளோட தப்பு. சைனீஸ் போலீஸ்லயே அவருக்கு மட்டும் தான் துப்பாக்கி வச்சிருக்கிற உரிமை இருக்கு. அதனாலதான் அவர் இப்படி பண்ணிருக்காரு. சைனீஸ் போலீஸ் கிட்ட இருந்து நாம துப்பாக்கியை பறிச்சிடணும். அப்ப எங்களை வேலைக்காகாதவன்னு சொல்றீங்களா? சூழ்நிலையை பொறுத்து ஆயுதம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். எல்லா நாட்டு போலீஸ்காரங்களும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சம்பளம் கொடுக்குறீங்க? இந்த விவகாரத்தை பத்தி அப்புறமா பேசலாம். முதல்ல பேப்பர் பிரச்சனைக்கு வாங்க. அவர்கிட்ட 3 மாநிலத்தை பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறதா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இதுக்கு நாம உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறத நாம அண்டர்டேக் பண்ணி ஆகணும். அண்டர்டேக் பண்ணி வேற யாருக்கிட்ட கொடுக்கறது? இந்த வேலையை டிராகன் ஒப்படைக்கலாம். அவரால் மட்டும்தான் இந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்க